உபாகமம் 29:5 போடுங்க பார்க்கலாம். உபாகமம் 29:5. ஏன் 40 வருஷம் அவங்க வனாந்திரத்தில் சுற்றினாங்கன்னு அங்கே வசனம் இருக்கு. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். அவர் தான் தேவன் அறியறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இன்றைக்கி நமக்கெல்லாம் அவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. அவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனையெல்லாம் வந்தால் ஒரு சவால் மாதிரி பாருங்க. இதில் நான் என்னவா தேவன் அறிய முடியும்? மோரியா மலையில் அவர் எப்படி வெளிப்பட்டார்? யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம். ஸோ நீங்களும் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைங்க. அப்படி ஒரு பிரசங்கம் இருக்குது, மறந்தே போயிட்டேன், இப்போதான் ஞாபகம் வருது. நீங்கள் தேவனுக்கு வைத்த பெயர் என்ன? உங்கள் சூழ்நிலையிலிருந்து நம்ம தாவீதோட சங்கீதத்தெல்லாம் ஆட்டையை போட்டு தான் பாட்டு எழுதிட்டு இருக்கோம். என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பும் என் துருகம். ஏன் அவர் கண்மலைன்னு பாடுறாரு? அவர் உயிருக்கு பயந்து 2 தடவை ஓடினாரு. ஓடினப்ப எல்லாம் ஒரு குகையில் போய் தன்னை ஒழித்து கொண்டாரு. அப்போ இந்த குகையை தேவனா பார்க்கிறார். இவர் என் கண்மலையாயிருந்து என்னை காக்கிறவர், இவர் என் கோட்டையாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக. அப்படி பார்த்து அவர் பேர் வைக்கிறார் ஆண்டவருக்கு. நம்மளும் அதே பேர் வைக்கிறோம். நம்ம ஏதோ குகையில் போய் ஒளிஞ்ச மாதிரியும், நம்மளை சவுல் துரத்தின மாதிரியும் இல்லையா? நம்ம ஒரு பேர் வைக்கணுங்க. பர்சனலாக ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கணும். உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு பேர் நீங்கள் வைக்கணும் ஆண்டவருக்கு. அது அந்த உறவை பலப்படுத்தும் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போது அந்த நாமம் மேலான நாமம் இல்லையா? வானத்திலும் இந்த பூமியிலும் ஜி மைனர் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அந்த ஒரு நாமத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் கூப்பிட்டு எழுப்பி, தூங்கினாங்கன்னா எழுப்புங்க. பாவம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, தட்டி எழுப்பி. நீங்கள் யாருமே தூங்கலை, எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. ஆமாம், பிரசங்க டைமில் தான் முக்காடு இப்படி போகும், அது பிரச்சனை இல்லை. நம்ம தான் பாவம், முக்காடும் இல்லை ஒன்றும் இல்லை, மாட்டிக்கிறோம் இல்லையா? நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகல அதிகாரம், சகல அதிகாரம். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, கேளுங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்குதா? வியாதிக்கு ஒரு பேர் இருக்குதா? ஆனால் எல்லா பேருக்கும் மேலே ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்திற்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசுவே, வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு. ஆமென். அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமத்தை உயர்த்துங்க. ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓட்டம், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓட்டம், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். விசுவாசத்தோடு பாடுங்க. விடுதலை நிச்சயமே நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையா. எஸ் லார்ட், தீமைகள் நன்மையாய் மாறட்டுமே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். ஓ, நம் காரியம் வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ ரபலரஷடரமா, மீண்டுமாய் அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் என் இயேசுவின் நாமம் மகிமை பரட்டுவே. இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு, ஓ அப்பா, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு மனுஷருக்குள்ளே, ஓ வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே, ஓ வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை, ஓ ஆரோக்கியம் கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. விசுவாசிக்கிறோம், கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கு அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய. நாங்கள் சுகமுடன் வாழ்கிறோம், நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம். தலைக்கு மேல கையை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்துகிற, அவரை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஸ்தானத்தில் அவர் இறங்கி வருகிறார். அவர் நாமம், எழுப்பி நிற்கலாமா? ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துங்க, வாயார சொல்லி துதிங்க. ஓ, அவர் நாமம், அந்த நாமத்தின் மகிமை வெளிப்படுகிறது, அந்த நாமத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. பிசாசுடைய கிரியைகள், பில்லி சூனிய கிரியைகள், வியாதியின் வேறு கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். அந்த நாமத்தை உயர்த்தும் போது அற்புதம் காரியம் மாறுதலாய் முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் சகல 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 அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரபாபா ஷரரமாமா. ஓ, கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஓரியான் சரரபாபா ஷரரபாமானா ரிஹான் சரரபாமானா. ஓ, பாவத்திற்கு அதிகாரம் இல்லை, சாபத்திற்கு என் மேலும் என் குடும்பத்தின் மேல் அதிகாரம் இல்லை, எந்த சாபத்திற்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு கட்டளையிடுகிறோம். எந்த பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, எந்த பில்லி சூனியத்திற்கு அதிகாரம் கிடையாது, எந்த மாந்திரீகத்திற்கு அதிகாரம் கிடையாது, எந்த வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, மரணத்திற்கு அதிகாரம் கிடையாது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரே. ஓ ராஷடதேனா, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நான்
நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்ற வேற நாமம். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஓ இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம். இயேசு நாமம் எனக்கு போதப்பா, நீங்க போதும். என் வாழ்க்கையை நடத்த, வெற்றியாய் நடத்த. ஓ இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. அவரை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு முன்பதாக எந்த சூழ்நிலையினாலும் மேற்கொள்ளவே முடியாது. அது சத்தியம், அது சத்தியம், அது சத்தியம், அது மாறாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க அவரை உயர்த்த பழகும் போது பெரிய பர்வதம் கூட அது மெழுகை போல உருகி போகுது. பெரிய பர்வதம் அது மெழுகை போல உருகி போகிறது. அப்ப அவருடைய பிரசன்னத்துடைய வல்லமை பாருங்க, எப்படி எவ்வளவு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பயந்து போக வேண்டிய ஆட்கள் கிடையாது. சூழ்நிலைகளை பார்த்து நடுங்க வேண்டிய ஆள் நம்ம கிடையாது. நம்மை பார்த்து தான் சூழ்நிலைகள் நடுங்கணும். நம்மை பார்த்து பிசாசு பயப்படணும். ஏன்னா சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். I have that fullness of the glory of the Lord abiding within me. தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. உங்க நாமம் எங்க வாழ்க்கையிலே, எங்க சூழ்நிலைகளிலே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம், உங்க நாமம் ஒராதரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றோ பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி. எஸ் ஃபாதர், எங்களுக்கு விரோதமான எக்கடல்களோ
கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே சிங்கத்தின் கெபியிலோ சிங்கத்தின் தீச்சூளை நடுவே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் விசுவாசத்தோடு சொல்கிறோம். சிங்கத்தின் கெபியிலும் ஆமென் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சேதம் அணுகாமல் காக்கிற தேவனே அணுகிடாது இயேசுவே உம் நாமமே ஹல்லேலூயா உயரணுமே உயரணுமே ஹல்லேலூயா ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும் ஹல்லேலூயா உங்க நாமம் இயேசுவே பாடுவே ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை ஓ பாடுவே ஹல்லேலூயா நன்மைகள் ஒரு புது ஸ்டான்ஸா நன்மைகள் காணச் செய்தீர் காரியம் வாய்க்கச் செய்தீர் உங்க நாமம் உயர்த்தும் போது குறைவுகள் மறையச் செய்தீர் நன்மைகள் காண காரியம் வாய்க்கச் செய்தீர் உங்க நாமம் உயர்த்தும் போது குறைவுகள் மறையச் செய்தீர் நன்மைகள் காணச் செய்தீர் காரியம் வாய்க்கச் செய்தீர் உங்க நாமம் உயர்த்தும் போது குறைவுகள் மறையச் செய்தீர் இயேசுவே உம் நாமமே நன்மைகள் காண செய்யுமே காரியம் வாய்க்கச் செய்யுமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்த்தும் போதே இயேசுவே நன்மைகள் வெளிப்படட்டும் காரியம் வாய்க்கட்டும் கதவுகள் திறக்கப்படட்டும் ஓ அல்லேலூயா இயேசுவே ஓ சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையட்டும் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போவதாக அகன்று போவதாக ஓ இயேசுவே உம் நாமமே ஓ அல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Yahweh. Hallelujah.